வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ டெய்லியும் போல் வந்துட்டேன் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக. இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறோன்னா, இன்றைக்கி வெனஸ்டே வெல்பீங் பற்றி பேசுகிறோம். ஸோ வெல்பீங்கில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். மேபி நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணுறேன்னா இல்லைன்னு தெரில, பட் என் மனசில் தோணுறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்போ வரைக்கும் நான் போட்ட வீடியோ ஃபுல்லாகவே என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரமாக இது பார்க்குறேன். இதில் மேபி என்னோடய டாக்கிங் ஸ்கில்லோ சரி, இல்லை என் யோசிக்கிற ஸ்கில்லோ சரி, இதில் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ட்ரொடக்ஷனுக்காக என் பேர் பிரதாப், இது என் யூடியூப் சேனல். இது நான் தமிழில் ஹிந்தியில் 2லையும் பார்த்துருக்கேன். தமிழில் வந்து இது பிரதாப் ஷெஃப், ஹிந்தியில் வந்து பிரதாப் முனிரத்னம்ன்ட்டு ஃபுல் பேரில் இருக்குது. அண்ட் இது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பேக் டு இந்த டே டு டே லைஃப். டெய்லி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி வெனஸ்டே வெல்பீங் பற்றி பேசணுன்னா, வெல்பீங் வந்து ஒரு லைக் நார்மல் ஹியூமனோட வெல்பீங், லைக் வெல்பீங்னா அவங்க எப்படி லைஃப் ஸ்டைல் இது பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் யோசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திருந்த ஒரு விஷயம் வந்து க்ரீடி பற்றி பேசணுன்ட்டு. அண்ட் இந்த க்ரீடி பற்றி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேபி கொஞ்சம் என் ஸ்டோரி ஃப்ரைடே சாட்டர்டே ஸ்டோரிஸில் நான் இந்த க்ரீடி பற்றி நான் ஸ்டோரி யோசிச்சிருந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த மொபைலில் வர அப்ளிகேஷன்ஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், யூடியூப்லலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் இந்த ரீல்ஸ்லாம் சின்ன சின்ன கண்டென்ட் கிரியேட்டர், மாரி பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர், ஈவன் ஆக்டர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த கேமிங் ஆப். ஓகேவா? நம்ம கேமிங் ஆப் வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க தருவாங்க. அண்ட் அந்த நம்பிக்கையில் நம்மளுக்கு ஓகே இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்ட்டு நம்ம ஒரு பிளான் போட்டுவிடுவோம். அந்த பிளானை அவங்க நம்பிக்கை வச்சுட்டு அவங்க சாதமாக மாற்றி நம்ம காசு கொள்ளடிக்கிறது தான் இது ஷார்ட். ஓகேவா? இதில் நம்ம நினச்சோன்னா எக்ஸிட் எப்போ வேணாலும் ஆகலாம். ஆனால் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோன்னா எக்ஸிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப், எந்த ஆப்பாக இருந்துக்கிட்டோம், பங்களி ரம்யா இருக்கட்டும், ஏபிசி இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் பெரிய பெரிய கிரிக்கெட் மேட்சோ இல்லை டோர்னமெண்ட்டோ இல்லை பெரிய பெரிய ஷோஸே ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு அவங்க காசு வச்சுருக்காங்க. ஸோ ஈவன் பிக் பாஸ் பெரிய ஸ்பான்சர்ஷிப் அது போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதோட மேக்கிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மேக்கிங் இன் த சென்ஸ் அதோட அல்கோரிதம் ஆர் நோட்டிஃபிகேஷன், அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஒரு 1000 rupees இல்லை 500 rupees இல்லை மினிமம் 100 rupees போட சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது இது வந்து நம்ம ஓன் சம்பாதிச்சு, இல்லை நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சு, இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட காசு வாங்கி, இல்லை லோன் வாங்கி, இல்லை நிறைய இடத்துல கடன் எல்லாம் வாங்கி இது மாதிரி இந்த கேம்ஸில் போட்டு அவங்க லைஃப்பை லூஸ் பண்ண விஷயம் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதோட அல்கோரிதம், அதோட இந்த பேட்டர்னை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஸோ என்ன ஆகுனா, நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஏதாவது போட சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன அமௌண்ட் போட்டால் அதில் ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? சின்ன அமௌண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம ஜிபேலே 1 ரூபா தான் அனுப்பி ஓகே கரெக்டான பர்சன் போயிருக்கான்னு ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்போம். அதே மாதிரி இந்த மாதிரி கேம்ஸில் போகிறப்போ ஒரு 10 ரூபா 50 ரூபாலேருந்து ஒரு கேம் விளையாடுவோம். ஓகே, அந்த 10 ரூபா 50 ரூபா கேம் விளையாடுறப்போ நம்ம வின் ஆகும். ஓகேவா? ஸோ 10 ரூபா போட்டு 15 ரூபா 17 ரூபா அப்படி வரும். ஓகே, ஜெயிச்சிட்டோம் அன்னு இதாகுமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம், சரி 50 ரூபாவில் விளையாடலாம். ஸோ 50 ரூபாயில் விளையாடினா 50 ரூபாயில் விளையாடி ஒரு என்ன சொல்கிறது 20 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும். 70 ரூபா 75 ரூபா அப்படி ப்ராஃபிட் அப்படி ஜெயிப்போம். அப்போ 50 ரூபாயில் வேணா பேரும் 100 ரூபாயில் விளையாடும். 100 ரூபாயில் வேணாலும் ஒரு 170 ரூபா ரிட்டர்ன் வரும். 170 175. இதில் மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போது அவங்களோட பிளாட்ஃபார்ம் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் தான் அந்த 200 to மਤਲਬ ஒரு 10% to 25% வரைக்கும் அது மைனஸ் ஆகி உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் வரும். ஓகேவா? இதே மாதிரி இப்போ 100 ரூபாயில் விளையாட்டு நீங்கள் 150 170 ரூபா ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, சரி இதில் கொஞ்சம் காசு வருது. அப்போ உங்களுக்கு சரி உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது,
₹1000 500 போட்டு பார்ப்போமே நினைப்பீங்க. ₹500 போடுவீங்க, ஜெயிப்பீங்க. சரி ₹1000 இருக்குல்ல, இன்னொரு வாட்டி ₹500 போட்டு பார்ப்போம். தோத்தீங்கன்னா கூட சரி இப்போ ₹570 இருக்குதுல்ல, ₹1000லேருந்து ₹500 தோத்துட்டாலும் ₹570 இருக்குது, ஒரு வாட்டி ஜெயிச்சிருந்து, சரி நம்ம ஜெயிக்கலாம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் ஜெயிச்சுன்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவை வரும், இல்லை உங்களுக்கு ஆசை வரும். ஓகேவா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துனாலே நீங்கள் என்ன உங்களுக்கு இப்போ இந்த அப்ளிகேஷன் மேலே நீங்கள் ஜெயிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து நம்பக்கூடிய அப்ளிகேஷன் தாண்டி இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ₹1000 பதிலாக ₹5000 10,000 போடுவீங்க. ஓகேவா? ₹5000 10,000 இஸ் நாட் சின்ன அமௌண்ட். ஓகேவா? இப்போ அவங்களோட அல்கோரிதம் பார்த்தானா இந்த ₹5000 10,000 கூட நீங்கள் 10,000 போட்டு ₹5000 விளையாடினீங்கன்னா ₹5000 ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வைப்பான், அதுக்கப்புறம் தான் தோக்க வைப்பான். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கும் நம்பிக்கை வரும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அண்ட் இது உங்களால் முடியும்னு. ஓகே, இந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்த பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய தேவை வரும், இல்லை பெரிய ஆசை வரும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய அமௌண்ட் போடுவீங்க. அப்போது அவன் அந்த கேம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 போட்டேன், என்னோட 10,000 லிமிட், இல்லை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு 1,00,000 லிமிட் கூட இருக்குது. 1,00,000 கூட போட்டிருக்காங்க, 10,00,000 கூட போட்டிருக்காங்க. ஸோ அந்த 1,00,000 போட்டு பெரிய கேம் விளையாடினான்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த கேம் நீங்கள் ஒரே ஷாட்டில் லூஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏர்ன்டு மணியோ, இல்லை நீங்கள் லோன் வாங்கின காசோ, இல்லை நீங்கள் பண்ண எந்த காசோ, யார்கிட்ட கடன் வாங்கின காசோ ஒரே நிமிஷத்தில் காணாமல் போயிடும். நீங்கள் விட்ரா அண்ட் இது என் கூட ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த ஸ்கேம் நான் உங்களுக்கு மேபி இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதை எடிட் பண்ணி எல்லாம் அதோட ஸ்க்ரீன்ஷாட் காட்டலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னால் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட காட்டுறேன், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் காட்டுறேன். ஓகேவா? அப்புறம் இந்த க்ரீடினஸ் இருக்குல்ல, ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்துனா அவனை நம்பி நம்ம சரி பெரிய அமௌண்ட்டை நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு, அது நீங்கள் நண்பர்கிட்ட பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்கிட்ட பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக நம்புறவங்ககிட்ட பண்ணால் பரவாயில்ல. இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த அப்ளிகேஷனில் எப்போ நீங்கள் காசு போட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். நீங்கள் என்ன சொல்கிறது, இது ஒரு அட்வைஸாக இல்லை, இது ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் வெல்பீங்க்கு, உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. எப்போவுமே நம்ம ஜெயிச்சு நிற்கணும், இன்னும் ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை தான் வரும். அதுவே நம்ம பாஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஜெயிக்கிறோன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம், இதுக்கு மேலே போனோன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற ஒரு பயம் உங்ககிட்ட இருக்கணும். பயம்னா லைக் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் பெருசாக லாஸ் ஆகாமல் சஸ்டெயின் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஹோப் நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. பத்திரமா இருங்க. உங்கள் நியர்பை உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள பத்திரமாக பார்த்துங்க. உங்களை அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். ஹேவ் அ குட் டே. பாய்.